Zirconia implants na enna adha pathi da indha video la na pesren. Vanakkam, enoda peru Dr Prem Lawrence. Na oru veru padiya specialist, adha Implantologist. 7000 ku mela dental implants place பண்ணிருக்கேன். 850 க்கு மேல full mouth implants பண்ணிருக்கேன். Dental implant ன்றது வெறும் டைட்டானியமால மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது மெட்டீரியல் இருக்கான்னு கேட்டா Zirconiaன்ற மெட்டீரியல்ல implant இருக்கு. Zirconiaன்றது பல்லுக்கு மேல crown தானே நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இம்ப்ளான்ட்மா இருக்கு அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா இருக்கு. Zirconiaன்ற மெட்டீரியல் வந்து very strong material. அந்த மெட்டீரியலை வந்து நம்ம இம்ப்ளான்ட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. பட் இதுல உள்ள நிறை குறைகளை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். Zirconiaன்றது ஒரு very precious metal, white metal actually. அதோட strength வந்து unmatched actually. அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்டியோ இன்டகிரேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு மெட்டீரியல் வந்து எலும்போட எப்படி அட்டாச் ஆகுது அப்படின்ற அந்த ப்ராசஸ் தான் வந்து ஆஸ்டியோ இன்டகிரேஷன் இருக்கும். இதுதான் டைட்டானியம் இம்ப்ளான்ட்ஸ் எலும்போட அட்டாச் ஆகிறதுல இருக்கு. இந்த டிஷ்யூ ரெஸ்பான்ஸ் டு தி இம்ப்ளான்ட் பாத்தீங்கன்னா வந்து டைட்டானியம் விட Zirconiaல இன்னும் பெட்டரா இருக்கும். அதை விட இது ஒயிட்ன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் சில ஃப்ரண்ட்ல நம்ம யூஸ் பண்றப்ப அதோட மெட்டாலிக்கா தெரியிறது வந்து டெஃபினட்டா Zirconiaல இருக்காது. இது Zirconia வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலி ஆல்சோ இனர்ட் மெட்டீரியல். அதனால வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பாடி வந்து அதை நோக்கி போகாது. இதனால பாத்தீங்கன்னா சிலர் வந்து டைட்டானியம் அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இல்ல ஒரு மெட்டல் அலர்ஜிஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து Zirconiaவை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதை தாண்டி இன்னொன்னு எங்க சர்ஜிக்கல் இதுல பாத்தீங்கன்னா Zirconia இம்ப்ளான்ட் வந்து ஆஸ்டியோ கண்டக்ஷன் சொல்லுவோம். அதாவது சுத்தி இருக்கிற எலும்பை வந்து இன்னும் ஹார்ட் எலும்பா மாத்துறதுக்கு Zirconia இம்ப்ளான்ட் ஹெல்ப் பண்றதுனால ஆஸ்டர் இன்டகிரேஷன் நடக்கும்னு சில ரிசர்ச் சொல்லுது. பட் இதெல்லாம் வந்து அதோட அட்வான்டேஜஸ். அப்புறம் ஏன் வந்து Zirconia இம்ப்ளான்ட் நிறைய பிராக்டிஸ் பண்ணல டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-3 ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்ல வந்து 4 வாரத்துல டைட்டானியமையும் Zirconia இம்ப்ளான்டோட இன்டகிரேஷனை எடுத்து பார்த்தாங்க. அதுல வந்து டைட்டானியமோட இன்டகிரேஷன் வந்து ஹையரா இருந்துச்சு. நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா ஃபிராக்சர் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆக்சுவலா டைட்டானியம் கம்பேர் பண்றப்ப. ரொம்ப ஃபோர்சஸ் போறப்ப அது வந்து கிராக் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சில ரிசர்ச் சொல்லுது. இதனால இந்த ஒரு ரீசன்னால அந்த Zirconia இம்ப்ளான்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் இம்ப்ளான்ட், அதாவது ஒரே இம்ப்ளான்ட்டா இருக்கும். 2 பீஸ் வெர்சாட்டிலிட்டி வந்து டைட்டானியம்ல வர்ற மாதிரி இதுல வராது. அதனால அந்த 2 பீஸ் போடுற நிறைய இது வந்து இன்னும் ரிசர்ச் லெவல்ல தான் இருக்கு. there are certain implant companies வந்து இந்தியாலயும் சிலர் Zirconia யூஸ் பண்றாங்க. பட் வந்து அதோட அந்த 4th வீக்ல வந்து நாங்க பாக்குறது என்னன்னா from a scientific term bone implant contact ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த போன் வந்து இம்ப்ளான்ட்டோட எவ்வளவு கான்டாக்ட்ல இருக்கு BIC அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டைட்டானியம் இத கம்பேர் பண்றப்ப ஃபார் சுப்பீரியர். அடுத்தது மேஜரா என்னன்னா இத வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா ஒரு அலர்ஜி இருக்கிற பேஷண்ட்டுக்கு. பட் என்னோட ஹிஸ்டரியில என்னோட ஒரு 7000 இம்ப்ளான்ட் பேஷண்ட்ஸ்ல இது வரைக்கும் நான் ஒரு டைட்டானியமுக்கு அலர்ஜியான ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்தது இல்ல. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு Zirconia இம்ப்ளான்ட்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். மத்தபடி ஒரு ரெகுலரா ஒரு கன்வென்ஷனலா இருக்கிற இடத்துல வந்து டைட்டானியமே போதுமானதா இருக்கும். அது Zirconia சில டைம்ல போட்டு அதுல ஒரு ஃபிராக்சர் வந்து திரும்ப அந்த இம்ப்ளான்ட் ரிட்ரீவ் பண்ணி ஒரு பெரிய தலைவலியை உண்டாக்க வேணாம் அப்படின்றது இப்போதைய என்னுடைய இது. ஆனா வந்து நிறைய ரிசர்ச்சஸ் வந்து Zirconia இம்ப்ளான்ட்ல போயிட்டு இருக்கு. மேபி another 10 years டைம்ல வந்து Zirconia இம்ப்ளான்ட் வந்து டைட்டானியம் இம்ப்ளான்ட்க்கு ஈக்குவலா ஒருவேளை மார்க்கெட்ல இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து அதோட ஸ்ட்ரெngthோ இல்ல இந்த 2 பீஸ் இம்ப்ளான்ட்டா அதை எப்படி கொண்டு வந்து அதை வந்து ஃபிராக்சரை வந்து ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டைட்டானியம் ஈக்குவலா வர்றதுக்குள்ள ஒரு கம்பேட்டிபிலிட்டி உள்ள ஒரு மெட்டீரியல் தான் Zirconia இம்ப்ளான்ட். கரண்ட்லி நானோ இல்ல வந்து நிறைய இம்ப்ளான்டாலஜிஸ்ட் இந்தியால வந்து பெருசா Zirconia இம்ப்ளான்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றது இல்ல. பட் Zirconia இம்ப்ளான்ட்ஸ் will be the future of implant dentistry இருக்கலாம். once again உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் லawrence.